தம்பி துரை, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வி கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? டேய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? டேய், இப்பதானே சொன்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்ன இல்லையா? சரி சரி, ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. இப்ப கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புல வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ, நான் மனசன்டா, நான் மனசேன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துரை, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போறேன். போட்டா தம்பி, ஏடா ஓடாம இன்னும் 1000 கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு 100வது தற்கொலை. கோமாதா, கோமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்து. இல்லையா? நிறுத்தியா? நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிப்பாட்டு. நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிறுத்தியா? அம்மா. ஏன் நின்று விட்டாய்? நிலைதேடு மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள். வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் 8 குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு சல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன. ஜெய் ஜக்கம்மா. ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்டு குறுக்கால படுத்துட்டு கரெக்டா பண்ற? ஏத்தா வேலை வண்டிய? ஐயோ, ஏத்திராதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர்ற வண்டியை மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? அத்தா, அத்தா, அத்தா. எல்லா பேரும் என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? சொல்லாத்தா, சொல்லு. சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னத்தா நாரா? கல்லு தான் குடிச்சாங்க. தாய், நீ போட போறேன். அத்தா, சீக்கிரம் சொல்லாத்தா, அந்த அடிக்க வராரு. அத சொல்லாத்தா. பொங்க வைக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆத்தா கிட்ட போதையில கேள்வியா கேட்டுட்டு இருக்க. என்ன திமிரா? தம்பி துரை, என்னன்னு சாராயத்துல மண்ணெண்ணி போடுறீங்க? படையா, மண்ணுக்குள்ள சாராயம் ஊறுது. அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சுன்னு வச்சுக்க, 9 கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே, உங்க மூளையே மூளனே. என்னடா, என்ன ஆச்சு? என்னது உங்க தொட்டாலே கரண்ட் சாக்கு அடிக்குது? கழுத வாயா, இதுல பேட்டரி செல்லு அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய், யார் சாராயத்தை பத்தி குறை சொல்ற? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம 10 லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க, தெரியல? அண்ணே, இதே சாராயத்தை குடிச்சு விட்டா சர்க்கார் பட்டியல 15 பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முதல்ல சொல்லல? சாரி நாய, நான் அதுக்கு அடிக்கலடா. தலைக்கு 20 ரூபா வச்சா கூட 300 ரூபா ஆச்சேடா. 6 மாசம் உட்காந்தே குடிச்சிருக்கலாம். கரவாட்டு பிறந்தவனே பிச்சுரும் பிச்சு தோலை உரிக்கிறேன். பாப்பா ராக்கோழி, பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி 10 மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும் 11 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவு விழுமுன்னு. அதனாலதான் மேலத்தை சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி. நீ ரெடியா? என்னப்பா ஜோலி மாட்டிட்டாப்ல இருக்க? 4வது தெருவில் எவ்வளவு செத்துட்டாலாம். உலகே மாயம், வாழ்வே மாயம். தம்பி துரை, அப்படியே உட்கார்ந்துருக்க, ஆறிட போதுப்பா. அது என்ன டீயா காஃபி ஆறுறது? மூடிட்டு குடுறா, நான் சாராயத்தை சொன்னேன். யோசனை பண்ணாம கப்புன்னு எடுத்து கவால் கவுத்து. தம்பி துரை, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை. தம்பி துரை, மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு படுங்கன்னு நீ தான் சொன்ன.
இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க. சொல்லி கொடுக்குற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிறீங்க. கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த மனசு இருக்கே மனசு, அது ஒரு குரங்கு மாதிரி. என்னாச்சு? என் முகத்தை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க. என் மனசு சுத்தப்படி நீ தானே சொன்ன. இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே. சொன்னது நீ நீ நான் உன்ன சொல்லல, பொதுவா சொன்னேன். இது வரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே. ஆத்துல போனா என்ன, நெருப்புல போனா என்ன, மழை அடிச்சா என்ன, வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா. தம்பிதுரை, விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது. இப்படி மர்ம பிடிய போடுறிய. எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட. இனிமே இந்த தம்பிதுரை மாப்பிளைக்கு சீரல் கொடுங்க. அட கையில வச்சிருக்கேன். ஏன் மாப்பிள காத்து கருப்பு ஏதாவது பட்டுருச்சா? அடேங்கப்பா. அண்ணாந்து போக விடுறாரு பாரப்பா. இந்த மாப்பிள இந்தாங்க. என்ன மோந்துட்டு தான் சாப்பிடுவீங்களா? நாருது. இது நாறுதான் மாப்பிள? இடமே நாருது. அட இடமே நாறுதான்டா மாப்பிளைக்கு. விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயோ அடிக்காதீங்க. என்னடா மாப்பிள இது? அது சும்மா ஒரு மாறுதலுக்காக அப்படி தமாஷா தான். இப்படி அது அது முடியெல்லாம் வெட்டி எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது என்னன்னா முதலாளி. ஓ உங்களுதோ. அது என்னன்னா முதலாளி, நான் கையே என்னதான் பரவாயில்ல, தோல் என்னதாச்சு. நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தா ஏதோ புள்ள பிறந்திருக்கா, பேர் வைக்கணுமா, ஒரு நல்ல பேரை வச்சு விடு. வணங்குறேன் தாயி. தாயி, உன் கருணையால என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு தாயி. அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுனா முடியா இருக்கணும் தாயி. தம்பிதுரை 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 சொல்லுங்க. தம்பிதுரை 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 தம்பிதுரை. தாயி, இந்தா தாயி காணிக்க. அம்மா இங்க வா. இதுக்கு காணிக்க வேண்டாம். தாயே, உன் கருணையே கருணை. நீதான் தாய் எங்களை காப்பாத்தணும். என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு? சும்மாரா சொன்னேன். ஏய் கரவாடி, அண்ணன் சோகமா இருக்காரு. நீ எதுவும் பேசாத, நான் பேசுகிறேன். புரியுதா? ஆகட்டும்ப்பா, நீங்க பேசு. இப்படித்தான் அருள் வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிடக்கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆட்டா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள் வாக்கு நீ கேளு. அருள் வாக்கா? அப்படின்னா உனக்கு எது நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா என் குறைய தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. ஆத்தா, நாங்க கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்பு தான் ஆத்தா. எங்களை மன்னிச்சிடாத்தா. தப்பு தப்பா பாடி வண்டியை வழி மறிச்சு கிண்டல் பண்ற எங்களை மன்னிச்சிடாத்தா. எங்க குறையெல்லாம் நீதான் ஆத்தா தீர்த்து வைக்கணும் ஆத்தா. நீ தான் தீர்த்து வைக்கணும் ஆத்தா. அழுது நிறுத்திட்டு குறை சொல்ல வேணாம். என் குறைய இவன் ஆத்தா. என்னது? இவரை கொஞ்சம் தீர்த்துரு ஆத்தா. என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா. என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. ஆமாமா. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நான் கல்யாணம் முடியும் ஆத்தா. ஆமா ஆத்தா. சும்மா இருக்கடா.
ஆத்தா யோசிக்குது ஆத்தா யோசிக்குது யோசிக்குது பாரு யோசிக்குது பாரு 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 பாரு, யோசிக்குது அங்க பாரு. யோசிக்குது 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 ஆ? ஆ? பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்குன்னு. இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா. நாங்க அருள் வாக்கு கேட்கறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடு தான். தம்பி தர ஆத்தா வண்டியில வரும்போது ஏதோ விவரம் பண்ணிட்டியா? உன்னை அடிக்கிறதுக்காக அவங்க அண்ணன் ஆளுவை தேடிக்கிட்டு இருக்கா. வா, எங்கேயாவது போயிடலாம். முதல்ல எந்திரி. சொன்னா கேளுப்பா, அவங்கள பணக்காரவங்க, அவங்கள நம்ம பழக கூடாது. கட்ட தொட்டமா வெட்டி போட்டுருவாங்கப்பா. தம்பி சொல்ற இது பாரு, கச்சாணிக்கு பதிலா இந்த 10 விரலையும் கொடுத்து ஆத்தாளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கேன். இந்த தம்பி தோற மேல கையை வைக்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னு போய் கேட்டு வரேன்.